ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செலோஸ் கிச்சன். இன்றைக்கி நான் எங்களோட மாம் குக் பண்ணுறதை தான் நான் வீடியோ பண்ணிக்கிறேன். இது நான் பிளான் பண்ணதில்லை. அவங்க கப்ஸா செய்கிறேன்னு சொன்னதுனால நான் உடனே போய்ட்டு டக்குன்னு வீடியோ பண்ணேன். எனக்கு அது ஃபஸ்ட்டுக்கே இன்க்ரீடியன்ட்ஸ் தடையெல்லாம் போகுது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நெய்யை நல்லா சூடாக்கிட்டு அதில் 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நாங்கள் அப்படியே நெய்யில் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சோம்னு சொன்னால் அது கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அந்த ஆனியனோட நல்லா சாட்டீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா சாட்டீஸ் பண்ணணும். அப்போ அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிற ஸ்மெல் நல்லா சிக்கனோட அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஆனியனோட. இது சிம்பிளாக எப்படி செய்கிறது கப்ஸான்ற ஒரு ரெசிபி தான். இதோட சின்னமன் ஸ்டிக் கொண்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. எனக்கு தனித்தனியாக எப்படி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டுக்கே நான் எடுத்து வச்சு செய்கிறதுக்கு எனக்கு டைம் இதில் போதா. மாம் குக் பண்ணி கொண்டு இருக்கிறனால எனக்கு அது செஞ்சு கொள்ளலாம் போச்சு. நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு நான் போடுறேன். அதோடு இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கு 2 ட்ரை லெமனும் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக், பிரியாணி மசாலா இது அப்படியே இது எவ்வளோ தேவைன்னு சொல்லி நான் போட்டிக்கிறேன். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்குற நேரம் பச்சை தண்ணி சேர்க்கப்படாது. நாங்கள் பிரியாணியோ ஏதோ செய்கிறண்டாலும் நாங்கள் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணால் தான் அந்த கிரேவி நல்லா வைக்கும். ஸோ நான் பாயில் பண்ண தண்ணியை ஆட் பண்ணேன். அதோட சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் நல்லா வெந்ததுக்கு போகிறோம். அந்த சிக்கன் பீசஸை மட்டும் நாங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம், அது வேறையாக ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ சிக்கன் பீசஸை வேறையாக எடுத்துடுங்க. அது நல்லா குக்காக விற்கும். அதுக்கப்புறம் அதை செப்பரேட்டாக எடுத்துட்டு அந்த தண்ணியை நாங்கள் ஸ்ட்ரெயினர் ஒன்று யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணணும். அந்த தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த நாங்கள் சாட்டீஸ் பண்ணின ஆனியன் அந்த மசாலா அதெல்லாம் இப்போ அந்த ஸ்ட்ரெயினர்லேயும் அதில் ட்ரை லெமனை ட்ரை லெமன் 2 நாங்கள் அதே பேனுக்கு திருப்பி எடுத்துட்டு அந்த மசாலாவெல்லாம் நீங்கள் திருப்பி பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி அதையும் சேர்த்து கொள்ளையிலும். நான் இன்றைக்கி மாம் அப்படி செய்யலை. ஸோ அதை வேறு எடுத்து வச்சுட்டாங்க. ட்ரை லெமனை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணியும் சேர்த்து கொள்ளையிலும். இப்போ அந்த ட்ரை லெமனை மட்டும் பேனுக்கு எடுத்துட்டு மற்றது சேர்த்து கொள்ளலை இன்றைக்கி. மற்ற நாளைக்கு மாம் அதை பிளெண்ட் பண்ணி அதையும் போடுவாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்றைக்கி அப்படி செய்யலை. ஸோ நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி அதையும் சேர்த்து கொள்ளையிலும். இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கேரட் ஆட் பண்ணிக்கிறாங்க. கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
அந்த கேரட் பீசஸை வந்து அதே பேனில் போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டேஸ் பண்ணிவிட்டு அந்த கேரட் பீசஸ் கொஞ்சம் சாட்டேஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற அந்த வாட்டரை வந்து அந்த பேனுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயின் பண்ண அந்த வாட்டரை தான் நாங்கள் இப்போ அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த மசாலாவை பேஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அதையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். அந்த மசாலாவையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் அதை சேர்க்காமல் அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட கொத்தமல்லி, புதினா இது ரெண்டும் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வாட்டரோட. இன்றைக்கி அது நாங்கள் ஆட் பண்ணல, வீட்டில் அது ஈக்கல்ல. அதோட வந்து ரைஸை வந்து 20 மினிட்ஸ்க்கு நாங்கள் அதை ஊற வச்சுக்கணும். நீங்கள் அந்த ரைஸ் செய்யக்குள்ளேயே பாஸ்மதி ரைஸை வந்து 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ரைஸை வந்து இப்போ நீங்கள் ஊற வச்சுக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி வேக வச்சுருங்க. ரைஸ் வந்து ரைஸ் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வைக்கணும். தண்ணி குறைச்சி வைக்கமானும் கூட வைக்கவும் படாது. கூட வச்சா ரைஸ் குழஞ்சிரும். ஸோ கப்ஸா வந்து நல்லா வைக்காது. ஸோ தண்ணியோட அளவு வந்து சரியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரைஸை வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சே வைங்க சிம்மில். மிச்சம் நாங்கள் ஸ்டவ்வை வந்து நாங்கள் நெருப்பை வந்து கூட்டி வச்சோம்னு சொன்னால் அப்படியே தண்ணி மட்டும் வற்றுமே தவிர ரைஸ் வந்து குக் ஆகாது. ஸோ ரைஸை போடுறதுக்கு போகிறோம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வைங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதோட ரைஸ்க்கு வந்து சால்ட் டேஸ்ட் வந்து போதுமா என்னன்னு பார்த்துட்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போதாமல் போச்சுன்னு சொன்னால். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை நாங்கள் அப்படியே மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்கி அதில் ஆனியனும், கார்லிக், ரெட் சில்லி இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த சைட் டிஷ் வந்து இந்த ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணிக்கும் நல்லா இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட் டிஷ்க்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டொமேட்டோஸை வந்து நீங்கள் இதை செய்கிறதுக்கு முதையே ஒரு 3 டொமேட்டோ மாதிரி எடுத்து பிக் சைஸில் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த பேஸ்டாவின அந்த டொமேட்டோவை தான் நான் இதுக்கு ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு மசாலா வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மசாலா என்ன சரி பிரியாணி மசாலா எதாக இருந்தாலும் என்ன சரி ஒரு மசாலா அதில் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோ ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து கொதிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு இப்போ சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டை. இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணின்னு சொன்னால் இதோட கலர் வந்து நல்ல ஒரு ரெட் கலரை கொடுக்கும். அப்படி டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னு சொன்னால் டொமேட்டோ கெச்சப்
அதுவும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டில் எது சரி ஒன்று கட்டாயம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட கலர் வந்து நல்ல ரெட் கலருக்கு மாதிரி இருக்கும். இதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து நான் பிளான் பண்ணாமல் பண்ணதுண்டு. குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரமே நான் எடுத்த வீடியோ. இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுக்கு தேவை, அளவு, என்னென்ன அளவுக்கு நாங்கள் அதை போடணும் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிக்கிறேன். இப்போ இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலராக வந்திக்குது, நல்ல கலராக திக்காக வந்திக்குது. இதுக்கு வந்து சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணினாங்க. இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆட் பண்ணினாங்க. இருந்தால் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காக நல்ல கலர் ஆகிக்குது. டொமேட்டோ பேஸ்ட் போட்டதுனால தான் அது கலர் ஆகிக்குது. எங்கேயால் பார்த்திங்கன்னா ரைஸும் குக்காவி நல்லா வந்திக்குது. அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு அந்த டைமில். அது அந்த ட்ரை லெமன், அது கேரட், அது இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் இந்த ரைஸ் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதில் நாங்கள் சிக்கனை வந்து நாங்கள் வேறே எடுத்து வச்சுருந்தோம். அந்த சிக்கனை வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து நீங்கள் அந்த செஞ்சு வச்சுக்கிற ரைஸ்க்கு மேலே வச்சுட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் இருந்தால் அது ஃபாயில் பேப்பரால் நல்லா கவர் பண்ணிவிட்டு பேன் லிட்டை போட்டு மூடி கொஞ்சம் தம்மில் வைங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம்மில் வைங்க. நான் இதுக்கு அப்புறம் அந்த தம்மில் வைக்கிற வீடியோஸ் எல்லாம் இதில் ஈக்காது. ஸோ அந்த டைமில் என் ஃபோனில் பேட்டரி லோ ஆகிருச்சு. ஸோ எனக்கு வீடியோ பண்ணி கொள்ளையெல்லாம் போச்சு. இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அந்த சிக்கனை வந்து நாங்கள் அந்த ரைஸ்க்கு மேலே வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு பேனை கொஞ்சம் 20 மினிட்ஸ்க்கு மாதிரி தம்மில் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னு சொன்னால் கப்ஸா நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷோட இதை நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.